பப்ளிக் எக்ஸாமில் 500 அவுட் ஆஃப் 500 நம்ம 10th ஸ்டாண்டர்டில் எடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுத போகிறீங்கல்ல, நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி 10th இருந்தாலும் சரி, ஓகே, என்ன மார்க் எடுக்கணும்? இப்போ உங்களால் என்ன மார்க் எடுக்க முடிஞ்சா உங்களால் ஃபைனலாக பப்ளிக் எக்ஸாமில் யூ கேன் கெட் ஃபுல் 500 அவுட் ஆஃப் 500 அப்படின்றத இப்போ பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான சேலஞ்ச் ஒன்று விட்டுருந்தேன். அந்த சேலஞ்ச் உங்கள் எல்லாருக்குமே என்னன்னு தெரியும் இல்லையா? உங்கள் எல்லாருக்குமே நான் 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் அந்த 5 கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போகணும். அந்த 5 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் படிச்சுட்டு போனாலே எல்லா சப்ஜெக்ட்லையும் உங்களால் 85+ 80+ வரைக்கும் எடுக்க முடியுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாருக்காவது இது தெரியாது, அச்சோ சார் அப்படி சொல்லியிருந்தீங்களா எனக்கு தெரியாதுன்னா இதே வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்னா இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோ. இல்லைன்னா நம்ம டெலகிராமில் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் போட்டாச்சு, அதுல இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த சேலஞ்சுக்கு வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், யாருக்கு தான் உண்மையாலுமே கனவு இல்லை சொல்ல? கண்டிப்பாக 10th படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த 500 அவுட் ஆஃப் 500ன்றது ஒரு ட்ரீம். ஓகே, ஆனால் அந்த ட்ரீமை ரியாலிட்டியாக மாற்ற முடியும் இல்லைங்களா? அண்ட் ஃப்ராங்காக சொல்கிறேன், 500 அவுட் ஆஃப் 500 10th எடுக்கிறது ஈஸி, 12th வந்துட்டு 600 எடுக்கிறது கஷ்டம். ஆனால் உண்மையாலுமே 10th இப்போயிலிருந்து நீ ஸ்மார்ட்டாக படிக்கிறனா கூட உன்னால் 500 எடுக்க முடியும்டா கண்ணா. சரியா? ஆனால் ஒரே விஷயம்தான், யூ ஹாவ் டு ஸ்டடி வெரி வெரி ஹார்ட். நான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி படிங்க. சரியா? இந்த இருக்கிற டைமில் சூப்பராக அழகாக நான் பிளான் பண்ணி தரேன். சார் அது ஓகே, ஆனால் இந்த ஹாஃப் இயர்லியில் நான் எவ்வளோ எடுக்கணும்? இப்போ இந்த ஹாஃப் இயர்லியில் நான் ஒரு 90 எடுத்தால் போதுமா? 95+ எடுத்தால் போதுமா? 99 எடுக்கணுமா சார்? அப்போ தான் எனக்கு பப்ளிக்கில் வந்து 500 அவுட் ஆஃப் 500 வருமா அப்படின்னு நீ க்யூரியஸாக இருக்கேன்னு தெரியுது. முதல்ல யார் யாரெல்லாம் அப்படி க்யூரியஸாக இருக்கியோ அவங்களாம் இதெல்லாம் கமெண்ட் பண்ணு. சார் ஐ வாண்ட் 500 அப்படின்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம க்யூரியாசிட்டியை நம்மளே கொஞ்சம் வளர்த்துக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம், எடுத்த உடனே போட்ட ஒரு உடச்சிடுறேன். நீ மேக்ஸில் 95 இல்லை 95+ எடுக்கணும். இந்த ஹாஃப் இயர்லியில் என்ன செய்யணும்? மேக்ஸில் 95 இல்லை 95க்கு மேலே எடுத்தாதான் நீ பப்ளிக்கில் சென்டம் அடிக்கிறது உனக்கு ஈஸியாக இருக்கும். 89ல் 80ஸ்ல இருக்கிற ஒருத்தர் மேக்ஸில் சென்டம் அடிக்க முடியாது, அடிக்கலாம். ஆனால் இப்போவே நீ 95 வந்துட்டனா மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ண டைம் கிடைக்கும். புரியுதா? மேக்ஸில் மட்டும் நம்ம சென்டம் அடிக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் அடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? மற்ற சப்ஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ண டைம் வேணும். இப்போ இந்த ஹாஃப் இயர்லியில் ஆனால் நான் 95+ எடுக்கணும்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? அத்தை சொல்லுங்க முதல்ல. அப்படின்னா முதல் விஷயம், நீ மேக்ஸில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் மாஸ்டர் பண்ணு. இன்ஃபேக்ட் இது நீ சயின்ஸுக்கும் ரிப்பீட் பண்ண வேண்டியும். ஆனால் இப்போ உங்ககிட்ட 10 நாள் 15 நாள் இருக்குன்னா முதல்ல எல்லா ஃபார்முலாஸும் நமக்கு நல்லா தெரியணும். ஸோ ஒரு ஃபார்முலா ஷீட் நீ வச்சிருக்கனா ஃபார்முலா ஷீட் மேக் பண்ணு. இல்லை ஃபார்முலா ஷீட் வந்துட்டு இல்லை, ஆக்சுவலாக உனக்கு ஃபார்முலா ஷீட் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணு. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் மேக்ஸுக்கும் உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணி தரேன். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, மேக்ஸுக்குன்னு இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து படிக்கணும். நான் அதுக்கு தான் உனக்கு 5 கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இது ஹாஃப் இயர்லிக்கு தேவைன்னு தான் உன்கிட்ட நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். டெய்லி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளின் என்ன அப்படின்னா, ஒரு நாள் விடாம டெய்லியும் ஒரு 30 மினிட்ஸ், அரை மணி நேரம் சம் போட்டு பார்க்கணும். அரை மணி நேரத்துக்கு கம்மியா நீ மேக்ஸ் வந்து பார்க்கல, ஓகே, மேக்ஸ் வந்து விட்டுற, ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு பார்க்க மாட்டேன்னா கண்டிப்பா நீ 100 எதிர்பார்க்கவே கூடாதுடா. தப்பா எடுத்துக்காது, அதை பண்ணு கரெக்டா. அப்புறம் வீக்லி நீயாவே ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சரி, நானா எழுதுறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன கொஸ்டின் எடுத்து எழுதுறதுன்னு தெரியாதுன்னா சரி, நான் உனக்கு அதுக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் மாதிரி கொடுத்து வேணா டெஸ்ட் அரேஞ்ச் பண்றேன். ஆனா நீயா எடுக்கிறது பெட்டர். சோஷியலுக்கு வரும், செகண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் சப்ஜெக்ட். இந்த ஹாஃப் இயர்லியில் நம்ம சோஷியலில் 90+ எடுக்க பார்க்கணும். சார் அப்படின்னா சோஷியலில் 90+ எடுக்கணும்னா ஓகே, ஏன்னா இங்கே 90 எடுத்தால் தான் அங்கே பப்ளிக்கில் சென்டம் எதிர்பார்க்க முடியும். அப்போ என்ன செய்யணும்? டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது சோஷியல் படிக்கணும். மேக்ஸ் எப்படி டெய்லி 30 மினிட்ஸ் பண்ணுறியோ அதே மாதிரி சோஷியல் ஒரு 30 மினிட்ஸ். இந்த ஹாஃப் இயர்லிலேயே நீ மேப்ஸு டைம் லைன்லாம் ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணி வச்சிடணும். மேப்ஸு டைம் லைன் மாஸ்டர் பண்ணிடணும். இன்னையிலிருந்து பப்ளிக் வரைக்கும் டெய்லி ஒரே ஒரு டீட்டெயில் ஆன்சர் படி. டெய்லி ஒரு டீட்டெயில். நம்ம ஏற்கனவே நம்மளையே வந்து டெய்லி 1 டீட்டெயில்னு ஒரு சீரீஸே பண்ணிட்டு இருக்கோம். நீ அதுலேருந்து ஆரம்பிச்சாலும் சரி, இல்லை நீயா ஒரு ஷெடியூல் போட்டு ஆரம்பிச்சாலும் சரி, டெய்லி 1 டீட்டெயில் ஒன்று பாரு. சரியா? இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குல்ல, இது நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும், நம்ம இதுக்கு இம்ப்ரூவும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல
ஒரு 10 நாள் கிடைச்சா கூட சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் இதெல்லாம். அப்போ தமிழில் இந்த ஹாஃப் இயர்லியில் அத்தனை பேர் 85+ எடு. இன்னொன்று, தமிழ் நீ எப்போ படிக்க போற? சாட்டர்டே அண்ட் சண்டேல. நம்ம என்ன பண்ணுவோம், மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஓகே மேக்ஸ், சோஷியல், சயின்ஸ் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். வேற இங்கிலீஷ் வந்துடுச்சு, தமிழ் வந்துடுச்சுன்னா சாட்டர்டே சண்டேஸ்ல அதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வாரம் ஒரு டெஸ்ட் எழுது. ஏன் வாரத்தில் ஒரு டெஸ்ட் நான் ஏன் எழுத சொல்றேன்னா, தமிழில் உங்க எல்லாருக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது எப்படி சார்னு நிறைய பேர் கேட்குற. இதை நீ எப்படி திருத்த முடியும் அப்படின்னா, நீ எழுதி பார்த்ததை நீயே ஒரு வாட்டி கரெக்ட் பண்ணணும். அப்போ வீக்கெண்ட்ஸில் நம்ம தமிழ் படிக்கிறோம்னா கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். இங்கிலீஷ் படிக்கிறோம்னா என்ன செய்யணும், இங்கிலீஷும் அதே 85. இங்கிலீஷும் நீ என்ன செய்யணும், எழுதி பார்க்கணும். இங்கிலீஷும் எழுதி பார்க்கணும், நீயா கரெக்ட் பண்ணணும். அப்படி கரெக்ட் பண்ணதான் அது இம்ப்ரூவ் ஆகும். வாரம் ஒரு வாட்டி இதை செஞ்சுட்டே வா. அடுத்து சயின்ஸ். இப்போ சயின்ஸில் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நீ 85 எடு போதும். இந்த ஹாஃப் இயர்லியில் 90, 95+. ஏன்னா இதில் ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது, சிலபஸ் அதிகம்ன்றதுனால நீ 85 எடுக்க கான்சென்ட்ரேட் பண்ணு. அப்போ சயின்ஸுக்கு நீ என்ன செய்யணும், முதல்ல ஃபார்முலாஸ்லாம் மாஸ்டர் பண்ணணும். கண்டிப்பாக டெய்லி சயின்ஸுக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? அப்போ 30 மினிட்ஸ் நீ என்ன செய்ய போற, சயின்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண போற. டெய்லி ஒரு டீட்டெயில் ஆன்சர் என்ன ஆனாலும் சரி, இன்னையிலிருந்து பப்ளிக் எக்ஸாம் வர வரைக்கும் டெய்லி ஒரு டீட்டெயில் ஆன்சர் எடுத்து படிக்கணும். டெய்லி ஒரு ப்ராப்ளமாவது போட்டு பார்க்கணும், ஹார்ட்ஸ் கொஸ்டின் எடுத்து போட்டு பார்க்கணும். ஓகே, இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா நடத்தி உனக்கு அப்லோடும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீ இதெல்லாம் ஈஸியாக செய்யலாம், முடியாத விஷயம் இல்லை. வீக்கெண்டில் டெஸ்ட் எழுது. ஓகே, எப்பயுமே இந்த வீக்கெண்டு இருக்குல்ல, எனக்கு தெரியுது சண்டே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நீ ரெஸ்ட் எடு. ஆனால் நான் உனக்கு என்ன தெரியுமா செய்யறேன், ஓகே, ஒரு குட்டி ஹோம்ஒர்க் மாதிரி இனிமேல் கொடுத்துரு. எப்படி, சயின்ஸ்லேருந்து ஒரு 5 கொஸ்டின், சோஷியல்லேருந்து ஒரு 5 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து ஒரு 5 கொஸ்டின், தமிழ் இங்கிலீஷ்லேருந்து 5 கொஸ்டின், இப்படி ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 5 கொஸ்டின், ஒரு 25 கொஸ்டின் உன்கிட்ட நான் கொடுத்துட்றேன் ஒரு பிடிஎஃபா. எனக்கு அந்த பிடிஎஃப் டெஸ்ட் எழுதிப்பார். வாரம் அந்த பிடிஎஃப்ல நான் கொடுக்குற அந்த 25 கொஸ்டின் ஃப்ரம் ஆல் 5 சப்ஜெக்ட்ஸ் நீ டெஸ்ட் எழுதிப்பார். டெஸ்ட் எழுதி பார்த்து நீ என்ன செய்ய போற, செல்ஃபா நீ கரெக்ட் பண்ணி உன்னை நீயே இம்ப்ரூவ் பண்ணிக்க போற. அப்படி நான் உனக்கு பண்ணித்தரேன். நான் அசைன்மெண்ட்லாம் தரேன்னு சொன்னல, இப்படி தான் நான் உனக்கு அசைன்மெண்ட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ நீ அந்த வார டெஸ்ட்லாம் நான் கொடுக்குறத எடுத்து எழுதிட்டனாலே ஓகே, சூப்பராக வந்துடலாம். உன்னால் ஆக்சுவலாக என்ன பண்ண முடியும், கெத்தா மார்க் எடுக்க முடியும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஹாஃப் இயர்லியில் நீ சூப்பராக மார்க் எடுக்கணும்னா நான் கொடுத்த 5 கொஸ்டின் பேப்பர் ஈச் சப்ஜெக்ட் அதை படிச்சிரு. இது வரைக்கும் யாராவது அதை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன்னா திரும்ப டவுன்லோட் பண்ணாத. இது வரைக்கும் யாரும் பண்ணல, ஐயோ நான் இன்னும் அதை படிக்க ஆரம்பிக்கலையேன்னா லிங்க் நான் கொடுத்துருக்கேன், இல்லை டெலகிராம்லேயும் இருக்கு, நீ எடுத்துக்கும். சரியா? லிங்க்கு கமெண்ட்லேயும் இருக்கும். தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சு. கிளியர்ல ஒரு நல்ல கிளாரிட்டி இப்போ கிடைச்சது இல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. இந்த கிளாரிட்டியோட நல்ல சமத்தா போய் எல்லாம் படி. சரியா?